அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறி, அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் நம் அனைவரின் மீதும் எதிர்பார்த்து இந்த உரையை துவங்குகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் அல்லாஹ்வின் மீதான எண்ணம் எப்போதும் எந்த விதத்திலும் சருகிவிடாத நிலையிலும் புத்துயிர் கொண்ட நிலையிலும் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் கூட முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய அதிருப்தியோ அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் கோளாறோ ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால் அது நம்மை மிகவும் அதல பாதாளத்தில் தள்ளி இப்லீஸ் அந்த ஒரு நேரத்திற்காகத்தான் காத்திருக்கின்றான். நம்முடைய எதிரியான இப்லீஸ் அல்லாஹ்வின் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையில் கோளாறு ஏற்படக்கூடிய ஒரு சிறிய நேரத்திற்குத்தான் தாமதித்து கொண்டிருக்கின்றான். அந்த ஒரு நேரத்தை நாம் அவனுக்கு விட்டு கொடுத்து விட்டோமே என்று சொன்னால் அந்த நேரம்தான் நம்மை அல்லாஹ்வுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் மீது நமக்கு இருக்கக்கூடிய உயர்வான எண்ணங்களை கீழே இழுப்பதற்கு காரணமாக ஆக்கிவிடுகின்றான். எனவே அல்லாஹ்வை பற்றிய எண்ணத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஒரு சிறிய அளவு கூட கலப்படமோ அதிருப்தியோ அவநம்பிக்கையோ ஏற்பட்டுவிடக்கூடாது. இதனை பெரும்பாலான முஸ்லீம்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நிலையிலும் கூட ஒரு சில தருணங்களில் முஸ்லீம்களுடைய உள்ளம் ஒரு சில நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடியதை ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட மக்களை அதிகம் நாம் சந்தித்தும் இருக்கின்றோம். உங்களில் ஒவ்வொருவரும் இது போன்ற நபர்களை சந்தித்திருப்பீர்கள். உங்களுக்கும் இது போன்ற நிகழ்வுகளும் ஏற்பட்டிருக்கும். அது எந்த மாதிரியான தருணம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய தொடர் நெருக்கடிகள். வெள்ளிக்கிழமை சந்தோஷமாக இருந்தோம், சனிக்கிழமை ஒரு மவுத்தாச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு வியாபாரத்தில் சக்ஸஸ் ஆச்சு, திங்கக்கிழமை ஒரு நண்பரோடு நமக்கு நெருக்கம் ஏற்பட்டுச்சு, அவர் மூலமாக செவ்வாய்க்கிழமை ஒரு தொழில் அமைஞ்சது, ஒரு வருஷம் கழித்து நமக்கு ஒரு வீடு அமைஞ்சது, ஒரு 4 வருஷம் கழித்து கல்யாணம் அமைஞ்சது, 2 வருஷம் கழித்து கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை பிறந்தது, இந்த குழந்தை நல்ல முறையில் வளர்ந்தது, திடீர்னு வீட்டில் ஒரு மவுத்தாச்சு. இப்படியாக நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் கவலைகளும் ஒன்றுக்கு அடுத்தது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போது ஓரளவு உள்ளம் அதை அல்லாஹ்வுடைய எண்ணங்களில் எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தாத விதத்தில் பார்த்து கொள்வோம். இந்த கவலைகள் நம்மை அவ்வளவு எளிதில் கீழே தள்ளிவிடாது, நம்முடைய ஈமானை பதம் பார்த்து விடாது. ஆனால் ஒரு சிலருக்கு அல்லாஹ் தஆலா எப்படி ஏற்படுத்தி இருப்பான் என்று சொன்னால், அவர்களுடைய ஒவ்வொரு நிலையிலும் தோல்விகளை சந்திப்பார்கள். ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுடைய மனதிலே கவலைகள் குடிகொள்ளக்கூடிய நிலையே ஏற்பட்டு கொண்டிருக்கும். அவர்கள் காணக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையில் சந்தேகம் ஏற்படக்கூடிய தொனி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வியாபாரத்திலும் நஷ்டம் ஏற்படும், குடும்பத்திலும் மகிழ்ச்சியின்மை ஏற்படும், பிள்ளை செல்வங்களிலும் சோதனை ஏற்படும். எல்லா விதங்களிலும் தொடர்ந்து அவர்கள் பரிசோதிக்கப்படக்கூடிய நிலை சிலருக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றான். இன்றைக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான், எதிர்காலத்திலும் ஏற்படுத்தவிருக்கின்றான். இது குறித்தெல்லாம் விழிப்புணர்வு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு எந்த விதத்தில் மறுமையிலே வெற்றியை தருவதற்கு இருக்கின்றானோ அந்த விதத்தை நாம் அறிந்து கொள்ள தவறிவிட்டோமே என்றால், மனதில் நிறுத்தி கொள்ள தவறிவிட்டோமே என்று சொன்னால், நீண்ட நெடிய காலம் முஸ்லீமாக வாழ்ந்து கடைசி காலகட்டத்தில் இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்தின் மீது அதிருப்தியாக அல்லாஹ்வின் மீது அதிருப்தியான நிலையில் மரணிக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமும் ஏற்பட்டுவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே பல ஜும்மாக்களுக்கு மத்தியிலே ஒரு சில ஜும்மாக்கள், ஒரு சில பயான்கள் நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கவலைகளுக்கு அல்லாஹ் கண்டிப்பாக அதற்குரிய பிரதி உபகாரம் அளிப்பான். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை அல்லாஹ் தஆலா அதை சகித்து கொள்ளக்கூடிய காரணத்தினால் நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கையை ஏற்படுத்துவான் என்ற ஒரு நம்பிக்கையை புத்துயிராக ஏற்படுத்தி கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் இன்றைய தினம் தொடர் சோதனைகள் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய கலக்கங்களின் போது
நம்முடைய உள்ளத்தை பரிதவிப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்குரிய வழிமுறை குறித்து அறிந்து கொள்ள பயன்படுத்தி கொள்ளவிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுடைய மனசிலும் நாம் நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது தானே பிரதிபலனாக வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். யாராக இருந்தாலும் தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்வை திருப்திகரமான முறையில் வணங்கி விட்டு வெளியே போகும்போது காலில் அடிபட்டு நடக்க முடியாத ஒரு சூழல் வருதுன்னா அவனுக்கு என்ன மாதிரியான மனசு ஏற்படும்? அவனுக்கு நம்ம தொழுதோம், அல்லாஹ்வை திக்ரு பண்ணோம், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தோம், அல்லாஹ்கிட்ட நம்முடைய கவலைகளை எல்லாம் சொல்லி கொட்டி தீர்த்துட்டு வந்தோம். வெளியே போனால் இப்படி காலில் அடிபட்டு போச்சு, 6 மாதம் டாக்டர் ரெஸ்ட்டில் இருக்கணுன்றாரு. இந்த மாதிரியான நிலை வரும்போது நமக்கு என்ன ஏற்படும்? இது ஏற்படக்கூடிய அந்த எண்ணம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதை அணுகுவோம். அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு பிரதிபலனாக நன்மை வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். மாறாக அதற்கு பிறகு ஏதாவது ஒரு துன்பம் நமக்கு ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னால் நம்மையே நொந்து கொள்ளக்கூடிய, நம் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை நொந்து கொள்ளக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் அந்த துன்பத்திற்கு பிறகு நமக்கு அதிலிருந்து மீள்வதற்குரிய கால அவகாசம் அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, இன்னமும் தாங்க முடியாத வேதனையாக போயிடும். என்ன ஆச்சு? இந்த தொழுகைக்கு போடங்க, தொழுது முடிச்சுட்டு வெளியே வந்து இப்படி ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் தொழும்போது அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி ஒன்று இருந்திருக்குமா இல்லையா? அதுவே அடிப்பட்டதை எடுத்து சொல்லும்போது அந்த மகிழ்ச்சியே போயிடும். அவர் அப்படி ஆகிடும். ஏன் ஆகிடும்னா அந்த நெருக்கடியான சூழலை அவர் அனுபவிக்கக்கூடியதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் என்னன்னா, என் மனசில் ஏற்படக்கூடிய கவலையை என் இறைவன் பரிபூரணமாக அறிந்து வைத்திருக்கின்றான். என் உள்ளத்தில் எனக்கு சின்னசோ பெருசோ ஒரு கவலை ஏற்பட்டுடுச்சு, அந்த கவலைக்காக என்னுடைய மனம் குமுறி கொண்டிருக்கிறது, அது நெருப்பிலே கொந்தளித்து கொண்டிருக்கிறது. யார் வந்து என்னிடத்தில் அதற்குரிய ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் ஏற்படுத்தாத விதத்தில் என்னுடைய உள்ளம் அமைதி இல்லாமல் இருக்கிறது. அந்த நிலையை இந்த உலகத்தில் நம்முடைய மனைவி பிள்ளைகள் கூட அறிந்து கொள்ள முடியாத நிலை இருந்தாலும் கூட அல்லாஹ் அந்த கவலையை அரிஷின் மீது அமர்ந்து அறிந்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் என்னுடைய கவலையின் மொத்தத்தையும் அறிகிறான் என்பதில் எந்த சந்தேகமும் எந்த முஸ்லிமுக்கும் வந்துவிடக்கூடாது. இது வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருளான திருமறை குர்ஆனில் இருந்து ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை அடிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மக்காவில் இருக்கக்கூடிய எதிரிகள் மதீனாவுக்கு வந்த பிறகு கூட அவர்களை நிம்மதியாக இருக்க விடாமல் படை திரட்டி கொண்டு வர்றாங்க. எங்கள் ஊர்லேருந்து நீங்கள் வெளியேறி அங்கே போய் நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமான்னு சொல்லி தொடர்ந்து அவர்கள் முஸ்லீம்களை கொள்வதற்காக பத்ரு, உஹது, தபூக்கு, அஹ்ஸாஃப் என்று பலவிதமான நெருக்கடிகள் மிகுந்த போர்களை சந்தித்திருக்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட போரின் போது மக்கள் பலர் அந்த போர்க்களத்தில் பங்கெடுக்க ஆசைப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் மக்கள் அதிகமாகிவிட்டார்கள். போர்க்களத்தை நோக்கி பயணிப்பதற்கு வாகனங்கள் இல்லை. போர் நெருக்கடியானது. போரில் ஒரு ஆள் கூட கிடைப்பது கூட, அவர் போர்க்களத்தில் வாளேந்தி போராடலைன்னாலும் போர்க்களத்தில் அடிபட்டு இருந்தவருக்கு மருத்துவம் பார்க்கலாம், தண்ணீர் புகட்டலாம், உணவுகளை ஏற்பாடு பண்ணலாம், ஏதோ ஒன்று செய்யலாம். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே மக்கள் மனமுவந்து நாங்கள் போருக்கு வருகிறோம் என்று ரசூலுல்லாவிடம் வந்து வரிசையாக நிற்கிறாங்க. நாங்களும் வர்றோம். வர்றவங்களையெல்லாம் ரசூலுல்லா ஏற்றி அனுப்பிட்டு வாகனங்கள் முடிஞ்சிருது. ஒட்டகம் முடிஞ்சிருது, கழுதைகள் முடிஞ்சிருது, குதிரைகள் முடிஞ்சிருது. இப்போ மக்கள் மட்டும் இருக்கிறாங்க. இப்போ இவங்கள்ட்ட ரசூலுல்லா சொல்கிறாங்க, உங்களை ஏற்றி அனுப்புவதற்குரிய வாகனங்கள் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி, நீங்கள் போருக்கு வரலன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வீடுகளுக்கு போயிருங்கன்னு அனுப்பி விடுறாங்க ரசூலுல்லா. அப்போ போருக்கு போக முடியாமல் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்குரிய வழியை ரசூலுல்லா சொன்னபோது அதில் சிலருக்கு சந்தோஷம் ஏற்படலை. அவர்களுக்கு என்ன ஏற்பட்டது என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்தும். அவங்க சொல்லலை. அவங்க வந்து ரசூலுல்லா உங்களுக்கு ஏற்றி அனுப்புவதற்கு என்கிட்ட வாகனங்கள் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்கன்னு சொல்லும்போது அவர்கள் போகும்போது கண்களில் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே போனாங்க. அந்த கண்ணீரை ரசூலுல்லா பார்த்தாங்களா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. வண்டி இல்லை, போக முடியாது, நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்கன்னு அனுப்புன அந்த மக்கள் திரும்ப போகும்போது அவர்கள் கண்ணீர் வடித்ததை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டும். அந்த சஹாபாக்கள், எந்த சஹாபாக்கள்
போர்க்களத்தில் வருவதற்கு ஆசைப்பட்டு அந்த போர்க்களத்தில் போவதற்குரிய வாகனத்தை கிடைக்காத நிலையில் போர்க்களத்தில் பங்கெடுக்க முடியலேன்னு அவங்க திரும்பி போகும்போது அழுதாங்களே, அந்த அழுகையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். நீங்கள் தௌபா சூராவினுடைய மத்திய பகுதியில் எடுத்து படித்து பாருங்கள். வாகனங்கள் இல்லாத நிலையில் போர்க்களத்தில் பங்கெடுக்க முடியாதவர்களை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிய போது, எங்களுக்கு தர்மம் செய்வதற்கு சக்தி இல்லாமல் போய்விட்டது என்று கண் கலங்கிய அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. கவலையால் அவர்கள் கண்ணீர் வடித்தார்களே, அந்த உள்ளங்கள் அதை அல்லாஹ் அடையாளப்படுத்தி அவர்கள் மீது எந்த பிழையும் இல்லை. அவர்கள் போர்க்களத்திற்கு வராததை பற்றி அல்லாஹ் எந்த குற்றமும் பிடிக்க மாட்டான். அவர்கள் குறித்து அல்லாஹ் அதிருப்தி அடைய மாட்டான். அவர்கள் மீது அல்லாஹ்வுக்கு அன்பு இருக்கத்தான் செய்யும் என்று அல்லாஹ் அவர்களுடைய கவலையை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பறைசாற்றக்கூடிய விதத்திலே குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான்னு சொன்னால், நம்ம உள்ளத்தில் எவ்வளவோ கவலை இருக்கும். இன்றைக்கி போர்க்களம் என்பதெல்லாம் ஒரு கவலையான விஷயமே இல்லை. ஏன்னா போர் என்பது மூண்டுடுச்சின்னு சொன்னால் அந்த போரை எதிர்கொள்வதற்கு இராணுவ வீரர்கள் அங்கங்கே இருக்கிறாங்க. நம்ம ஊர்கள் மத்தியில் நிம்மதியாக மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம உள்ளத்திலும் சில கவலைகள் தேக்கி வைத்து கொண்டு நீண்ட நெடும் காலம் அந்த கவலைகளோடு பயணித்துக்கிட்டே இருப்போம். ஒரு கவலைக்கு மேலே இன்னொன்று, இன்னொரு கவலைக்கு மேலே இன்னொன்று. கவலைகள் நிறையவும் மகிழ்ச்சிகள் குறையவும் ஒருவருடைய வாழ்க்கை அமைந்துடுச்சின்னு சொன்னால் அவருக்கு என்ன நம்பிக்கை வரணும்னு சொன்னால், இந்த கவலை எந்த கவலையால் என் உள்ளம் கலங்கி கொண்டிருக்கிறதோ இதை என் ரப்பு அறிந்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் அப்போ தொழுதுகிட்டு இருப்பீங்க. அந்த தொழுகையை கவலையோடு தான் நீங்கள் தொழுகிறீர்கள் என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் பவுடர் அடிச்சுட்டு ஒது பண்ணிவிட்டு நல்ல முறையில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டாக நின்று தொழுதுகிட்டு இருப்பீங்க. தொழுது கொண்டிருக்கும் போது மக்களுக்கு உங்களுடைய கிராத்து தான் தெரியும், உங்கள் ருக்கு தான் தெரியும், உங்கள் சஜிதா தான் தெரியும். ஆனால் அல்லாஹ் ஒருவனுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சோகங்களும் தெரியும். இந்த சோகத்தை அல்லாஹ் தானே அதை ரப்புல் ஆலமீன் நமக்கு என்னவா திருப்பி தர இருக்கிறான், அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த சோதனைகளோடு நம்முடைய ஈமானை பாதுகாத்து வாழ்ந்து வருகிறோம், எந்த சோதனைகளோடு நம்முடைய தொழுகைகளை நிறைவேற்றி வருகிறோம், எந்த சோதனைகளோடு நம்மால் இயன்ற அளவு நல்ல முஸ்லீமாக வாழ்வதற்கு உறுதியாக வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கின்றோம், அந்த சோதனைகளை அல்லாஹ் வரிந்து வைத்திருக்கின்றானே. இந்த சோதனைகளுக்கு அல்லாஹ் என்ன பரிசளிப்பான் என்று நம்மால் யூகிக்கவே முடியாது. அந்த பரிசு அல்லாஹ் நமக்கு எப்படியும் தரலாம், எந்த மாதிரியும் தரலாம். அந்த பரிசை அனுபவிப்பதற்கு இந்த உலகத்திலேயே வாய்ப்பை ஏற்படுத்தலாம். இல்லை, அந்த பரிசை அல்லாஹ் மறுமை வரை தராமல் மறுமையில் பேர் உபகாரம் நம் மீது பொழியலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு சின்ன வரலாறு சொல்ல விரும்புகிறேன். அதில் அவர்களுக்கு ஏற்பட்ட சோகம் போன்று யாருக்கும் ஏற்பட்டிருக்காது. அந்த சோகத்திற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே பரிசும் கொடுத்தான், மறுமையிலும் இன்னும் பெரிய பரிசுகளை தரவிருக்கின்றான். அந்த வரலாறு என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தான். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியணும். என்ன தெரியணும்னா, நம்ம இப்போ துல்ஹஜ் மாதத்தை நெருங்குறோம். துல்ஹஜ் மாதம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அதிகமாக முஸ்லீம் சமுதாயம் நினைவுபடுத்துவதற்குரிய மாதமாக தேர்வு செஞ்சுருக்கிறோம். அவரை பற்றி ஒவ்வொரு ஜும்மாக்களிலும் பேசுவதற்குரிய நிகழ்வுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவருக்கு அல்லாஹ் நீண்ட நெடிய காலை செல்வத்தை கொடுத்தான். நல்லா கவனிக்கணும். நீங்கள் இந்த வரலாறு உங்களுக்கு நிறைய தெரியும். ஆனால் அந்த சோகங்களோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய வேறு சோகங்களையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லாஹ் நீண்ட நெடிய காலம் பிள்ளை செல்வம் இல்லாமல், குழந்தை இல்லாமல் அல்லாஹ் அவருக்கு பெரும் சோதனையான வாழ்க்கையை அமைத்து கொடுத்து அந்த கடைசி காலகட்டத்திலே அல்லாஹ் அவருக்கு பிள்ளையை கொடுக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு நல்ல குழந்தை, ஒரு அழகான ஆண் குழந்தை குறித்து நற்செய்தி சொல்கிறோம் என்று மலக்குமார்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது, இப்ராஹிம் நபியுடைய மனைவி முகத்தில் அடிச்சுக்கிறான். நான் மலடியாக இருக்கிறேனே, என் கணவர் கிழவராகிவிட்டாரே, இப்போவா எனக்கு குழந்தை பிறக்கணும் என்று ஒரு தாய் தனக்கு எப்போ குழந்தை வேணும் என்று ஆசைப்பட்டிருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உணர்வு ரீதியாக இதை சொல்லணும்னா கண்கள் குளமாயிடும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு குழந்தையை தரேன்னு சொல்லும்போது அப்பா கணவருக்கு தலையெல்லாம் நிறைச்சிருச்சு. மனைவி கடைசி வரை பிள்ளை பெறாது என்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு. அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் குழந்தையே இல்லைன்னு ஆக்கிட்டான்ற முடிவு வந்துட்டாங்க.
அந்த கவலையோடு வாழ்க்கையை அமைத்து நாளை மறுநாள் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நமக்கு மௌத்து வந்துடும் என்று அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் வானவர் மூலமான நற்செய்தி சொல்லும்போது முகத்தில் அந்த அம்மா அடிச்சுக்கிறாங்க. இப்போவா எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நல்லா கவனிக்கணும் நீங்கள், அல்லாஹ் குர்ஆனில் பலருடைய வரலாறை சொல்லி காட்டுறோம். அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, இந்த 2 வரலாறுக்கு அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு குறித்து தான் அல்லாஹ் பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அல்லாஹ் பேசிய வரலாறு யாருதெல்லாம் இருக்குன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் பற்றி அல்லாஹ் எதுவும் பேசலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அவருக்கு பிறந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குழந்தை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று அதற்கு பிறகு அல்லாஹ் பேசிய எல்லா நபிமார்களும் யாருடைய வாரிசு தெரியுமா? எந்த பெண்ணுக்கு எந்த இப்ராஹிம் நபியுடைய மனைவிக்கு அல்லாஹ் கடைசி காலகட்டத்தில் பிள்ளையை கொடுத்தானோ, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமை கொடுத்தானோ, அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தான் குர்ஆனில் வரலாற்று மூலமாக பேசப்பட்ட நபிமார்கள். நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அல்லாஹ் பேசக்கூடிய எல்லா நபிமார்களுடைய தாயார் யார் தெரியுமா? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மையார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. அவங்களுக்கு தான் அல்லாஹ் கடைசி காலகட்டத்தில் குழந்தை கொடுத்தான். கடைசி காலகட்டத்தில் அல்லாஹ் குழந்தை கொடுத்தான் அவங்களுக்கு. அவங்க சபுருக்கு அல்லாஹ் மதிப்பளித்து இந்த உலகத்தில் ஒரு பரிசை கொடுக்குறான். அந்த பரிசின் பலனை அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு பிறகு அவருடைய மகன் அவருடைய மகன் அவருடைய மகன் என்று சொல்லி அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு அல்லாஹ் தஆலா நபி என்ற அந்தஸ்தை கொடுத்தான். ரசூலுல்லாஹ் கூட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, பனு இஸ்ராயல்கள், அவர்களில் ஒரு நபி இறந்து விடுவார் என்று சொன்னால் உடனே இன்னொரு நபியால் அவர்கள் மாற்றி வைக்கப்பட்டார்கள், வேறு நபி அவர்களுக்கு நியமிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய சிறப்பாக அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்திய சிறப்பாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறான். கடைசி காலகட்டத்தில் அல்லாஹ் அந்த அம்மாவுக்கு பிள்ளையை கொடுத்தான், குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தையினுடைய வாரிசுகள் தான் குர்ஆனில் பேசப்பட்ட பல நபிமார்கள். எவ்வளோ பெரிய சிறப்பு! நமக்கு சோகங்களே துயரங்களே நம்முடைய வாழ்க்கையின் வெகுமதியாக, அதுவே நம்முடைய வாழ்க்கையின் நிலையாக இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் நமக்கு வேறு எதுக்கோ தயார்படுத்துகிறான், வேறு ஏதோ அல்லாஹ் நமக்கு தரவிருக்கிறான். இந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டோம்னு சொன்னால் அல்லாஹ் தயார்படுத்தக்கூடியதை அல்லாஹ் இந்த உலகத்திலே கூட தந்துடலாம், இல்லைன்னா ஆகிரத்தில் கூட தரலாம். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கடைசி காலம் வரைக்கும் குழந்தை கொடுக்காம அல்லாஹ் சோதித்து கடைசியில் கொடுத்தான். அவருக்கு பிறந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பல குழந்தைங்க. அந்த குழந்தையில் அவர் அன்பு காட்டிய முக்கியமான குழந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும்போதே தன்னுடைய மகனை அவர் பறி கொடுத்துட்றார். நமக்கெல்லாம் நம்ம பிள்ளைகள் இறந்துட்டா கவலை கொஞ்ச நாளில் போயிடும். நம்ம குழந்தை தொலைஞ்சிட்டா, எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிட்டா, அந்த மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நெடிய காலத்திற்கு அப்பாவோடு அருகில் இருக்க முடியாத நிலையில் எங்கேயோ இருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த நிலை, அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட நிலை, என் மகன் என்னவா இருப்பான், என் மகனுக்கு என்ன ஆயிருக்கும், என் மகனுடைய நிலை என்னன்னு அவர் வருந்தி 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 கடைசியில் அவர் அழுது அவருடைய கண் பார்வை போய் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம், நீ இப்படியே அழுதுகிட்டு இருந்தால் செத்து போயிடுவ, இப்படியே அழுதுகிட்டு இருந்தால் உன்னுடைய உயிரே போயிடும், ஏன் இவ்வளோ கவலை வெளிப்படுத்துகிற யூசுஃபை நினச்சின்னு சொல்கிற அளவுக்கு அவர் கவலைப்பட்டார். யாக்கூப் நபி என்ன தெரியுமா சொன்னார்? என் கவலையை அல்லாஹ்கிட்ட சொல்கிறேன், என் கவலையை அல்லாஹ்கிட்ட தான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட நான் சொல்லலை. நீங்கள் என்னை பார்க்குறீங்க, ஆனால் நான் எதை பார்க்குறேன்? என்னுடைய ரப்பை பார்க்குறேன். என் ரப்புக்கிட்ட என் கவலை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு. அப்போது ஒரு குழந்தை, அது குழந்தையாக இருக்கும்போது தொலைந்து போன குழந்தையை எண்ணி அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகி திருமண வயதை அடைந்து நீண்ட நெடிய காலம் கழித்து அல்லாஹ் அவருக்கு மீண்டும் சேர்க்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம், எவ்வளவோ வருஷம் ஒரு கணக்கு, அவ்வளவு காலம் பிள்ளையை இழந்து அந்த கவலையை அல்லாஹ் போக்குவதற்கு கடைசி காலகட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அவருக்கு மீண்டும் பரிசாக தருகிறான். தன்னுடைய சொந்த ஒரு குடும்பமாக அவர்கள் ஆகுகிறார்கள். இந்த மாதிரி நிலையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில்
சோதனைகளுக்கு மேல் சோதனைகள், சோதனைகளுக்கு மேல் சோதனைகள்னு வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், இது அல்லாஹ் ஏற்படுத்தியது. அல்லாஹ் ஏற்படுத்தியதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நானாக நினச்சா கூட என் குழந்தைய தொலைக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் முடிவு பண்ணிட்டா என் கைக்குள்ளவே என் குழந்தை என் கையை விட்டு போயிடும், என் கையில் தொலைஞ்சு போயிடும். நான் எவ்வளவு தான் நினச்சாலும் என் காசை தொலைக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் நினச்சிட்டான்னா பீரோவுக்குள்ளே பூட்டி அதனுடைய சாவியை பூமி கடியில் புதைச்சாலும் உள்ளே காணாமல் போகணுன்றது காணாமல் தான் போகும். இப்படித்தான் அல்லாஹ் தன்னுடைய பங்காக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் குறித்து சொல்லுகிறார். இந்த பூமியில் எது நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மா அசாப மிம் முசீபா, எது நடந்தாலும் அது ஃபில் அர்த் பூமியில், வலாஃபி அன்ஃபுசிக்கும் உங்களுக்கோ இந்த பூமியில் உள்ள எதற்கோ யாருக்கோ எது நடந்தாலும் அந்த துன்பம் நடப்பதற்கு முன்பு நம்முடைய ரெக்கார்டில் இல்லாமல் இல்லை. அது நாம் ஏற்படுத்துவதற்கு முன்பு எழுதப்படாமல் இல்லை. அது இன்றைக்கி உங்களுக்கு வரலை, இன்றைக்கி உங்களை நோக்கி அந்த கவலை வரலை, இன்றைக்கி அந்த துன்பம் உங்களை அணுகலை. இது உங்களுக்குத்தான் என்று தீர்மானிக்கப்பட்ட துன்பம். ஒரு அம்பை அல்லாஹ் எய்திட்டான், அந்த அம்பு எனக்குத்தான் என்று ஆன பிறகு நான் எவ்வளவுதான் அதிலிருந்து தப்பிப்பதற்குரிய திட்டங்களை போட்டாலும் அந்த அம்பு குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பிட்ட அந்த 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 பாயிண்டில் வந்து டக்குன்னு அடிக்க தான் செய்யும். அது யாராலையும் தப்பிக்க முடியும். இதற்குரிய நிறைய உதாரணங்கள் என்ன தெரியுமா? எவ்வளவோ நபர்களை நாம் அவ்வளவுதான் இனி இவர் பிழைக்க மாட்டார் என்று நினைத்து அவருக்குரிய எல்லா விதமான மறு ஏற்பாடுகளுக்கு தயாராகிடும். சொந்த பந்தங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுவோம். 6 வருஷம் அதுக்கப்புறம் ஒரு நிம்மதியாக பிரியாணி சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பார். எவ்வளவோ பேர் நாளைக்கு மறுநாள் கட்டக்கூடிய வீடுக்கு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. சொத்துக்களை சேகரித்து வைத்து இந்த சொத்துக்கள் மூலமாக வேறு சொத்து வாங்க ஆசைப்பண்ணு, பிள்ளைகளை டாக்டர் படிக்க வச்சு அந்த டாக்டர் ஆகக்கூடிய பிள்ளைகள் குறித்து எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என் குழந்தை டாக்டர் ஆகிறத பார்த்துட்டு தான் நான் சாகணும், என் பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சிட்டு தான் நான் சாகணும் இப்படின்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோ திடகாத்திரமாக இருக்கும்போது தான் அப்படி சொல்ல முடியும். ஆனால் அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை கூட பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஆகிடும். என்ன இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா, அல்லாஹ் வாழ்க்கையை இதற்கு முன்பே தீர்மானிச்சு, யாருக்கு எவ்வளவு ரிஸ்க், யாருக்கு எத்தனை குழந்தைகள், யாருக்கு எவ்வளவு செல்வம், யாருக்கு எத்தனை நண்பர்கள், யாருக்கு எத்தனை பகைவர்கள், யாருக்கு எத்தனை வயசு, யாருக்கு எத்தனை எத்தனை என்று எதுவெல்லாம் நாம் கணக்கு போடுகிறோமோ அந்த கணக்கு எதுவும் நம்முடைய கணக்கின்படி அமையவே செய்யாது. அது மொத்தமும் அல்லாஹ் ஏற்படுத்திய வடிவத்தில் தான் ஏற்படும். இன்னொன்று சொன்னால் அல்லாஹ் அதை அப்படித்தான் ஆக்கி கொண்டு இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் மதீனா மக்காவை வெற்றி கொள்ளணும் அப்படின்றதுன்னா அல்லாஹ்வுக்கு நினைத்த கொஞ்ச நேரத்தில் முடிகிற காரியம். ஒரே ஒரு பூகம்பத்தின் மூலமாக மக்காவில் இருக்கக்கூடிய எதிரிகளை எல்லாம் அல்லாஹ் முடிச்சிருவோம். மக்காவுக்கு ரசூலுல்லாவையும் அவரோடு சேர்ந்தவர்களையும் தலைவர்கள் அல்லாஹ் ஆக்கியிருப்போம். ஆனால் அல்லாஹ் மீண்டும் அந்த மக்காவை அவர்கள் வசம் கொடுப்பதற்கு எவ்வளவு காலமானது. அல்ல ஏன் அதை செய்கிறான் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் இருக்குதா இல்லையா, அது ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு அடிப்படையை நல்லா புரிஞ்சிக்கணும். என்ன புரிஞ்சிக்கணும்னா, நமக்கு தொடர்ந்து சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன ஆகுது தெரியுமா? நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய உணவை நம்ம விரும்ப மாட்டோம். நமக்கு சொந்த சோதனை வந்துக்கிட்டே இருக்குது. நம்பிக்கை கொண்ட முஸ்லீமுக்கு கவலை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவனுக்கு விரும்பிய உணவு பிடிக்க மாட்டேன்னு, அவனுக்கு விரும்பிய நண்பர்களோடு பேச முடிய மாட்டேன்னு. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த கவலையிலிருந்து விடுபட்டால் போதும், இந்த துன்பத்திலிருந்து நீங்கினா போதும், இது இவ்வளவு நம்மளை ஆட்டு வைக்குது அப்படின்னு சொல்லி அவன் விரும்பிய இடம், அவனுக்கு வீடு பெருசாக இருக்கும், அவன் ஒரு ஓரத்தில் முடங்கிடுவான். நிறைய வாகனங்கள் இருக்கும், எழுந்து நடக்கக்கூட விரும்ப மாட்டான். இப்படிப்பட்ட துன்பங்களின் போது அந்த தொல்லையிலிருந்து நீங்க வேண்டும் என்று நினைக்கிறானே, அவன் அந்த நேரத்தில் அல்லாவை கையேந்தி அல்லாட்ட யாரெல்லாம் என்னை இதிலேருந்து காப்பாற்று, யாரெல்லாம் என்னை இதிலேருந்து காப்பாற்றுன்னு அவன் கேட்கும்போது அல்லாஹ் தன்னுடைய அருள் மூலமாக இந்த உலகத்திலேயே அவனுக்கு விடிவு காலத்தை கொடுத்துட்டான். அந்த கவலையிலிருந்து போக்கிட்டா அவன் அல்லாவை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய அடி இன்னும் கொஞ்சம் உறுதியாகுமா இல்லையா? நமக்கு கவலைகள் வரும்போது அதை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையை அதிகமாக்கி கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வழிமுறையை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்ராஹிம் நபி எவ்வளவோ சோதனைகளை சந்தித்து வெற்றி கொண்டவர். பிள்ளை இல்லை என்ற கவலையை அல்லாஹ்விடத்தில் என்றைக்கு முறையிடலை. யாக்கூப் நபி கடைசி வரை கண் கலங்கியவர். அவருடைய கவலையை பார்த்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவர்கள் கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு கஷ்டப்பட்டவருக்கு
அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கையில் எந்த குறையும் வந்துடல. அவங்க அப்பையும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கவலைக்கு அல்லாஹ் எனக்கு என்ன பரிசு தருவான், இந்த கவலையிலிருந்து அல்லாஹ் என்னை எப்படி காப்பாற்றுவான், இந்த கவலையின் மூலமாக அல்லாஹ் எனக்கு என்ன பாக்கியத்தை தரப்போகிறான் என்று தொடர் கவலைகள் என்பது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகப்படுத்தணும். அது குறித்து நான் சொல்லலை, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க. என்ன சொல்லிவிடுங்க? எது எங்களுக்கு ஏற்பட்டாலும் அது அல்லாஹ் ஏற்படுத்தியது தான், அல்லாஹ் விதித்தது தான் எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு, இதை தவிர வேறு எதுவும் எங்களை வந்து சேராது என்று உறுதியாக சொல்லிவிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யாரோ நம்மை பார்த்து கவலைப்படும் போதே அல்லாஹ் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கத்தை அல்லாஹ் உண்டு பண்ணுகிறான். நாமே நமக்கு வரக்கூடிய கவலையை பெருசாக்கி 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 உள்ளத்தை சிதைத்து மனசிதைவுக்கு உள்ளாகி மாத்திரை மருந்துகள் போட்டால் தான் அவர் தூங்குறாரு, மாத்திரை மருந்து போட்டால் தான் நல்லா இருக்கிறார், இல்லைன்னா புலம்ப ஆரம்பிச்சிடறாருன்னு சொல்லி மாறக்கூடிய அவலத்தை இந்த முஸ்லீம் சமுதாயம் எப்போது கைவிடும்? இந்த கைவிடணும்னு சொன்னால் குர்ஆனுடைய வரலாற்று செய்தியிலிருந்து பயிற்சி எடுக்கணும். என்ன பயிற்சி எடுக்கணும்னா, திரும்ப திரும்ப வரலாறுகளை படிக்கணும். அது சொல்லக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்று தான். அல்லாஹ் உங்களையும் அல்லாஹ்க்கு தெரியும், உங்கள் உள்ளத்தையும் அல்லாஹ்க்கு தெரியும், அது படக்கூடிய கவலையும் அல்லாஹ்க்கு தெரியும், அதற்கு என்ன நிவாரணம் தர வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அது தர வேண்டிய நேரத்தில் வந்து தரப்படும். அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. இந்த உலகத்தில் நீங்கள் இழந்த எதுவும் உங்களுக்கு சிறந்ததோ பெருசோ கிடையாது. இந்த உலகத்தில் அடையாத எதுவும் உங்களுக்கு பெருசோ எதுவோ கிடையாது. நீங்கள் மறுமையில் வந்து எங்கிட்ட நிற்பீங்களே, அப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்னை நம்பாதவனெல்லாம் போய் உழுவானே நரகம், அப்போ உங்களுக்கு சொர்க்கம் என்ற வாக்குறுதி அளிக்கப்படுமே. அந்த சொர்க்கத்தை நீங்கள் பார்ப்பீர்களே, அதை பார்த்து அங்கே அணிவிக்கப்படக்கூடிய பட்டாடைகளையும் தங்க காப்புகளையும் அணிந்து மகிழ்வீர்களே, அப்போ நீங்களே சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்கன்னா, என் இறைவன் எங்களை கவலையிலிருந்து போக்கிட்டான், அவனுக்கே எல்லா புகழும் என்று என்னை போற்றி புகழ்வீங்க. அந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை நீங்கள் நம்புங்க, நினைங்க என்று நமக்குள் நம்முடைய கவலைகளை அல்லாஹ் தஆலா போக்கிக் கொள்வதற்கு வழிமுறையை கற்றுக் கொடுக்குறான் பாருங்கள். இங்கே தான் இஸ்லாத்தினுடைய உயர்தரமான சிறப்பே இருக்குது. ஒவ்வொருத்தனும் இறை நம்பிக்கையிலிருந்து வெளியேறுவதற்கு கவலைகளை எடுத்து சொல்கிறான். ஏப்போ தொழுவுறதில்ல முன்ன மாதிரி, எப்போ பாரு தொல்லையே இருந்தால் எங்கெங்கே தொலைமும் நிம்மதி இல்லை. நம்ம அல்லாவை விட்டு ஒதுங்குவதற்கு கவலையை முன்வைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கவலைகளை எடுத்து சொல்வதற்கு தொழுகையாளியாக ஆகுங்க. இப்படிப்பட்ட ஒரு செயல்முறையை நீங்களும் நானும் முஸ்லீம் சமுதாயம் கடைபிடிச்சிருச்சுன்னு சொன்னால், எந்த எதிரியும் நம்மை தாக்குவதற்கு முன் வந்தாலும் அல்லாஹ் நம்ம தூக்கி நிறுத்துவான், உயர்ந்த அந்தஸ்தில் நிறுத்துவான். அல்லாஹ் தஆலா நம்மை அந்த உயர்ந்த அந்தஸ்தில் நிறுத்துவதற்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.